பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பூமியை படைத்து பூமிகள் ஆடாமல் இருப்பதற்காக மலைகளை படைத்து மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 70. உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவு படுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. அல்லாஹு நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். வசனம் 71. அவர் மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவு அடித்ததோ நிலத்தில் நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று அவன் கூறுகிறான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மாடை அறுத்து குர்பான் கொடுன்னு சொன்னால் கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பலவிதமான கேள்விகளை கேட்க அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பார்கள். இறைவன் அவர்களுக்கு ஹாடா பதில் சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னித்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவான் என்று